அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். விசிக கட்சியின் தலைவரான திருமாவளவனை துளியும் நம்பாதீங்க, எல்லோருமே நாம் தமிழ் கட்சியில் போய் இணைங்க அப்படின்னு ஏர்போர்ட் மூர்த்தி பார்த்தீங்கன்னா அனைத்து நேர்காணல்களையுமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. இதற்கு ஏற்றவாறு தான் பார்த்தீங்கன்னா தற்போது திருமாவளவன் நடந்துக்கிறாரு. வரப்போகிற ஏப்ரல் 19 தேர்தலுக்கு பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சிகளுமே ரொம்பவே வீரியமாக செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். திமுக கட்சியோட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய விசிக கட்சியின் தலைவரான திருமாவளவன் பார்த்தீங்கன்னா தற்போது பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு. அப்படி பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது அங்க இருந்த ஒரு கோயிலில் பார்த்தீங்கன்னா போயிட்டு தரிசனம் பண்ணதும், அதற்கு பிறகு சாமி கும்பிட்டுட்டு வந்ததும் பார்க்குற அனைவருமே இவர் சனாதன எதிர்ப்பு அரசியல் தானே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு, இவர் எப்போ சாமிலாம் கும்பிட ஆரம்பிச்சாரு அப்படின்னு கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா திருமாவளவன் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த சனாதன எதிர்ப்பு மற்றும் சமூக நீதி அப்படின்னு அனைத்து விஷயங்களுமே கோட்பாடுகளாக வச்சுட்டு மக்கள் அனைவருமே தன் பக்கம் அதிக அளவில் ஈர்த்த ஒரு நபராக இருந்தார். ஆனால் அவர் எப்போ பதவி ஆசை வந்து 3-4 சீட்டுக்காக திமுக கட்சியோட கூட்டணி வச்சாரோ அப்பத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா அவர் மேலே நம்பிக்கையாக இருந்த அனைத்து இளைஞர்களுமே நாம் தமிழ் கட்சியில் இணைய ஆரம்பிச்சிருக்காங்க. மேலும் பறையறின சமூகத்தோட நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஏர்போர்ட் மூர்த்தி கூட பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் நானும் திருமாவை அதிகமாக நம்பினேன் அப்படின்னும், ஆனால் இனிமேலும் அவரை நம்பி பிரயோஜனமே கிடையாது, அதனால என்னுடைய முழு தொண்டுமே இனிமே அண்ணன் சீமான் அவர்களுக்கு தான் அப்படின்னு சீமானோட கை கோர்த்து அரசியல் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு ஏர்போர்ட் மூர்த்தியை தன்னுடைய சொந்த அண்ணனாகவே கருதுகிற நிறைய தம்பி தங்கைகள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியிலையும் தங்களை இணைத்துக் கொண்டுட்டு இருக்காங்க. இப்படி ஏற்கனவே திருமாவளவன் மேலே ஏகப்பட்ட விமர்சனம் இருக்கும்போது மேலும் இந்த மாதிரி அவர் அடிக்கடி கோயிலில் போயிட்டு தரிசனம் பண்ணுறதும், அதற்கு பிறகு இந்த சனாதன எதிர்ப்பு அரசியலை முழுக்க கைவிட்டுட்டு திமுக கைகூலியாக செயல்படுற விஷயம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களிடையே ஒரு மேலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய நம்பிக்கையை இழக்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திருமாவளவனை நாங்கள் ரொம்பவே பெருசாக நினைச்சோம் அப்படின்னும், ஆனால் நிச்சயமாக சீமானோட ஒப்பிடுற அளவுக்கு ஒரு பெரிய தலைவரே கிடையாது அப்படின்னும், எப்போ 3-4 சீட்டுக்கு ஆசைப்பட்டு திமுக கட்சியோட கூட்டணி வச்சாரோ அப்பவே அவருக்கு மேலே இருந்த நம்பிக்கையே போயிட்டு இனிமே நாங்கள் அவருக்கு வாக்களிக்க மாட்டோம் அப்படின்றதுல உறுதியாக இருக்கும் அப்படின்னு அவருடைய ஆளுமைக்குள்ளான நிறைய மாவட்டங்கள் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருத்துக்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.